ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கையில இருந்து கீழே விழுந்து ஏதாவது ஸ்கிரீன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம சொந்தமா ரிப்பேர் பண்ண முடியாது, ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி பட்ட நேரத்துல மொபைல ஒருத்தரை நம்பி சர்வீஸ் சென்டர்ல கொடுக்கறது ரொம்பவே பயப்படுவோம். ஏன்னா நம்ம மொபைல ஏகப்பட்ட பர்சனல் டீடைல்ஸ், அந்த போட்டோஸ், இந்த போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு. அந்த மாதிரி பட்ட சிச்சுவேஷன்ல சரி, இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சரி, உங்க மொபைல உங்க சர்வீஸ் சென்டர்ல ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் மொபைல் செய்து ஒரு சின்ன ஒரு செட்டிங்ஸ் மூலமா உங்க மொபைல்ல யாருக்காவது கொடுக்கும்போது புத்தம் புதிய மொபைலா மாத்தி நீங்க கொடுத்துக்கலாம். உங்க மொபைல் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே மொத்தமா ஹைட் ஆயிரும். யாரு என்னதான் செஞ்சாலும் எதுவுமே பார்க்க முடியாது. அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது போற போக்கிலே ஒரு லைக் பண்ணிருங்க. இப்ப நம்ம அந்த செட்டிங்ஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ நம்ம மொபைல நம்ம வெளியில சர்வீஸ் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு, எதுக்காக ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் உங்க மொபைலுடைய செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது இதுல சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பேர் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிப்பேர் மோட் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள வந்துருங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்க மொபைல தேடி டான் வந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ தான். இதுல போட்டிருப்பாங்க ரிப்பேர் மோட் அப்படின்னா என்ன, அதாவது ஓடிஸ் ரிப்பேர் மோட் போட்டு அதிலே போட்டிருப்பாங்க. சோ உங்க மொபைல நீங்க வெளியே சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்கறதா இருந்தாலோ இல்ல ஏதாவது விஷயத்துக்கு உங்க மொபைல் உங்க கையை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகுது, ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு சர்வீஸுக்கு, ஒரு மெயின்டெனன்ஸுக்கோ ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ரிப்பேர் மோட் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பேர் மோட் என்டர் பண்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எல்லா டீடைல்ஸும் போட்டிருப்பாங்க. இந்த மோடுக்குள்ளால நம்ம என்டர் ஆகும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம மொபைல இருக்கும் அப்படின்றது இது போட்டிருப்பாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து மொபைல் வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த ரிப்பேர் மோட நான் என்டர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா, நம்ம மொபைல் சர்வீஸுக்குன்னு வாங்கினவங்க அவங்க நம்ம மொபைல் இருக்கிற எந்த ஒரு போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸையும் பார்க்க முடியாது. ஜஸ்ட் மொபைல் இருக்கிற டிஃபால்ட்டான ஆப்ஷன் என்ன, ப்ளூடூத், வைஃபை, இந்த மாதிரி மொபைல் டேட்டா இத மாதிரி தான் வந்து ஆன் பண்ண முடியும். ஜஸ்ட் நமக்கு ஒரு கால்ஸ் வரக்கூடிய ஆப்ஷன்ஸும் அந்த வந்து ஆன் ஆயிடும். மற்றபடி மொபைல் இன்டர்னல்ல போய் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் நம்ம, இல்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியாது. இப்ப நம்ம லைவாவே பாத்துக்கலாம். சோ நம்ம எக்ஸாம்பிள் என்டர் ரிப்பேர் மோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் ரிப்பேர் மோட் கொடுத்த உடனே இப்ப நமக்கு ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. நம்மளுடைய ஸ்கிரீன் லாக் பாஸ்வேர்டு நம்ம வந்து கேட்டுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் ரிப்பேர் மோட் கேட்கணும். இப்ப என்டர் கொடுத்த உடனே மொபைல் ஆட்டோமேட்டிக்கா என்டரிங் ரிப்பேர் மோட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள வரும். சோ இப்ப நம்ம மொபைல் வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். சோ இப்ப நம்ம மொபைல் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ், இல்ல டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், கேலரி, போட்டோஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு நம்ம இப்ப வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் வந்து பச்சை மண்ணா புது குழந்தையா, இப்ப பிறந்த குழந்தையாட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மொபைலுடைய கேலரியில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ் எல்லாமே டோட்டலி ஹைட் ஆயிரும், எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போனாங்கன்னா எல்லாமே எம்டியா தான் இருக்கும். இதுக்குள்ள போனா எல்லாம் எம்டியா தான் இருக்கும். அப்புறம் ஆல்பம்ஸ்ல வந்து எல்லாம் எம்டியா இருக்கும். போட்டோஸ்ல வந்து பார்த்தா வந்து எல்லாமே எம்டியா தான் இருக்கும். அதே மாதிரி